Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. லாஸ்ட்டாக போட்ட வீடியோ தான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த மாதிரி டாப்பிக்கை பேசி என்ன பேசியிருப்பேன்னா, கடைசியாக பாரி விசஸ் போலிடாக்ஸ் ஒரு டிபேட் நடத்தியிருப்பாங்க முருகரை பற்றி. அதை பற்றி என்னுடைய கருத்து, என்னுடைய புரிதல், அதுக்கப்புறம் நான் நெட்டில் தேடி என்னோடய புரிதல் எப்படியோ அதைத்தான் நான் கடைசி வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இவ்வளோ நாளாக நான் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷை யூஸ் பண்ணி தங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருந்தேன். அதனால இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அது எப்படியாச்சும் நான் இங்கிலீஷ் இல்லாமல் தூய தமிழ்லேயே தூய தமிழ்னால் இப்போ இருக்கிற தமிழில் பேச ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண வார்த்தைகளும் ஒரு சில தப்பு இருக்குது, அதையும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, தமிழ் பெருசா இல்லை சான்ஸ்கிரிட் பெருசான்னு கடைசி வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்பேன். அதை மட்டும் எடுத்து பார்க்குறப்ப அது தப்பாக தெரியும். பட் அப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தமிழ் பழமை வாய்ந்ததா இல்லை இது சான்ஸ்கிரிட் பழமை வாய்ந்ததாங்கிற மாதிரி நான் ஒரு இது சொல்ல வந்தேன் அந்த ஆங்கிளில். பட் அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி பயன்படுத்திட்டேன். அதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஏதாச்சும் தப்பு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருத்திட்டு நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போது வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். எது உண்மையோ அது உண்மையாக தெரிஞ்சுன்னா ஓகே, பட் அந்த உண்மையை மறைச்சி ஒரு பொய்யை கட்டணும்னு நினச்சா அதைத்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ எது உண்மையாக இருந்தாலும் நான் ஏற்றுக்க தயாராகத்தான் இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் எது உண்மைன்னு தோணுதோ நெட்டில் பார்த்துட்டு நிறையா பக்கம் வெவ்வேறு இதில் பார்த்துட்டு அதிலிருந்து ஒரு கன்க்ளூஷன் தான் நான் இப்போ வீடியோவை எடுக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது கூட தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஏதாச்சும் தப்பு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சு என்ன நமக்கு சாப்பாடாக கிடைக்க போகுது, இல்லை வேலைக்கு போய் தான் நான் ஆகணும் அப்படின்னாலாம் கேட்கலாம். பட் நம்ம ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணங்கள் நான் நினைக்கிறேன். ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்மளுடைய இது அப்படியே அழியாமல் அப்படியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நமக்குள்ளேயே சண்டை வந்து பிரிஞ்சு இல்லை வேற ஒருத்தர் வந்து அவங்க ஏதோ ஒன்று பண்ணி சம்திங் இந்த மாதிரி நமக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். ஸோ அந்த ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள், வரலாறு, கோவில், அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழி பேசுகிறது, இந்த மாதிரி இது எல்லாமே ஒவ்வொரு காரணம். இதனால தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒற்றுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முருகரை பற்றி பேசுகிறப்போ எக்கச்சக்கமான பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. முருகருங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு ஒற்றுமையாக இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். மேபி அதில் கருத்துக்கள் வேறு கருத்துக்கள் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் அவங்க சிவாவோட பையன்தான் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இல்லை அவர் நம்மளுடைய முன்னோர்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் முருகருங்கிற ஒரு இதில் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நன்றி முருகர். சரி, இந்த டிபேட்டுக்கு நான் எதுக்கு உள்ளே வந்தேன்னு எனக்கே தெரில. எனக்கே நான் இந்த மாதிரி வீடியோ போடணுன்னு எதிர்பார்க்கல, பட் போடணுன்னு தோணுச்சு, போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இதோட ஆரம்ப புள்ளியிலேருந்து வந்தால் தான் நமக்கு புரியும் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, தெலுங்கு டைரக்டர் ஒருத்தர் போஸ்ட் போடுறாரு. போர்ன் இன் நார்த், அதாவது வடக்கில் பிறந்தார், ஆனால் தெற்கில் அதாவது சவுத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் கும்பிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டார். அங்கே நம்ம தமிழர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு, நார்த்தில் பிறக்கல, அவர் எங்களுடைய கடவுள், இதுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் வழிபட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் ஒரு சில பேர் எங்களுடைய முருகர் பார்த்திங்கன்னா அரசராக இருந்தார் அப்படின்னலாம் ஒரு சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் அவர் நார்த்தில் பிறக்கல அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா போலிடாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த போஸ்ட்டை வச்சுட்டு இந்த மாதிரி சாமி படம் எடுக்கிறப்ப நம்மளும் எடுக்க மாட்டோம், எடுக்கிறவனையும் நொட்டை சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அவர் நார்த்தில் தான் பிறந்தார், ஆனால் தமிழ் கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் சொல்லிட்டாரு. இதில் தான் கொஞ்சம் நிறையா குழப்பங்கள் ஆகிடுச்சு. அதுக்கு அவர் ப்ரூஃபும் பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு. சங்கம் அந்த லிட்ரேச்சர்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு இதை எடுத்துகிட்டு இதில் இந்த மாதிரி சிவன்லேருந்து முருகர் வந்தார்னு அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு இதை சொல்லி அந்த ப்ரூஃப் பார்த்திங்கன்னா அவர் காட்டுறாரு. ஸோ இதனால தான் இப்போது அவர் தமிழா இல்லை உயிரோடு இருந்தாரா, இல்லை நார்த்தில் வடக்கில் இருந்தாரா, இல்லை வடக்குலேருந்து தான் நம்ம வந்தோமா, நம்ம தமிழரே கிடையாதா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்கள் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. மேபி ஆல்ரெடி இருந்திருக்கலாம், இப்போ தான் நமக்கெல்லாம் தெரிய வந்திருக்கு. சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறப்ப நமக்கு வெவ்வேறு பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரூஃப் கிடைக்கும், டெக்ஸ்ட்டாக கிடைக்கும். கல்வெட்டு, வாலசுபடி, அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன ஆர்கியாலஜியா சம்திங் வாயிலவல்ல, அந்த மாதிரி அந்த ஓடு கிடைக்கிறது, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின பொருட்கள், கோவில், இல்லை வேறு பக்கம் ஏதாச்சும் இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்கா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எந்த வருஷம் அதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஐடியாவுக்கு வரலாம். நீங்கள் கேட்குற மாதிரி எக்ஸாக்ட் ப்ரூஃப் வேணும், எப்படி இருந்தார் வீடியோ வேணும், முருகர் எப்படி வீடியோ எடுத்து சண்டை போட்டாருன்னு வீடியோ வேணும், எத்தனை பேர்த்த கொண்டாருங்கிற வீடியோ வேணும், அவர் யானையில் தான் வந்தாரா, இல்லை மயில் எப்படி பறந்து போனால் அந்த வீடியோவெல்லாம் வேணும் அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் கேமரா இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம அதை கண்கூட உங்களுக்கு காட்ட முடியாது. ஸோ இந்தந்த ப்ரூஃபெல்லாம் இருக்குது, இதை வச்சு நம்ம ஒரு அசம்ஷன் எல்லாம் அந்த மாதிரி வேணால் நம்ம சொல்லலாம்.
பட் நமக்கு கிடச்சிருக்கிற எவிடன்ஸ்லேயே மிக பழமையான எவிடன்ஸ்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்குதுன்னு நானே இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இங்கேயோ ஸ்கூலில் படித்த மாதிரி தான் இருக்குது, தமிழ் புக்லேயோ இதுலேயோ அந்த பாடல் இந்த மாதிரி ஏதோ படித்த மாதிரி இருக்குது. பட் அந்தளவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்போ தான் நான் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறதுலேயே பழமை வாய்ந்த ஒரு டெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் பார்த்திங்கன்னா இருக்குது. அது எழுதியவர் யார், அவரோட ஆசிரியர் பேர் பார்த்திங்கன்னா தொல்காப்பியர். அவர் தான் எழுதியிருக்காருன்னு போட்டிருக்காங்க. அதில் நமக்கு 3 பிரிவுகள் அந்த மாதிரி இருக்க மாட்டிருக்கு. இதுதான் இருக்கல்லையே பழமை வாய்ந்த டெக்ஸ்ட்டு. இது எப்போ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா எந்த வருஷம், எக்ஸாக்டான வருஷம் அது இன்னுமே ஒரு சில பேர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைனா அவர் எழுத ஆரம்பித்தார்னா அது முடிவுக்கு வந்த காலம்தான் இதாக இருக்கலாம். இல்லைனா இது இன்னும் பல ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அப்படியே எழுதி வந்ததாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக நிறையா பேர் ஒத்துக்கிட்டது கிமு 300க்கு முன்னாடி, அந்த வருஷத்துக்கு முன்னாடியே இது, அதாவது இந்த டெக்ஸ்ட்டு வந்திருக்கும். அப்போ எழுதினதாக தான் இருக்கும், இல்லைன்னா அப்போ எழுதி முடிச்சதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ போலிடாக்ஸ் அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா சங்க பாடல்கள் 8 தொகை 10 பாட்டு, அதில் அவர் ஏதோ ப்ரூஃப் எடுத்துகிட்டு அதில் இருக்கிறத சொல்கிறாரு. அது எப்போ நமக்கு கிடைக்குதுன்னா அதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு 500-600 வருஷத்துக்கு அப்புறம் மேபி அது க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வர்றது தான் சங்க பாடல்கள். அதில் தான் நமக்கு சிவாவோட பையன்தான் முருகர்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் தொல்காப்பியத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. தொல்காப்பியத்தில் என்ன இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தொல்காப்பியத்தை நானே படித்து தெரிஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணேன். அதனால தொல்காப்பியம் நெட்டில் டவுன்லோட் பண்ணலான்னு நெட்டில் போட்டால் ஒரு PDF பார்த்திங்கன்னா வந்துச்சு 25 MBக்கு. எடுத்து பார்த்தா ஓகே படித்து புரிஞ்சுக்கலாம் மாட்டது இருக்குது அப்படின்ட்டு எடுத்து படித்து பார்த்தேன். பட் அதில் இருக்கிற எழுத்து புரியுது, இன்னுவா நான்ட்டு. பட் அதோட வார்த்தைகள் அவ்வளோக்கா புரியவே மாட்டேங்குது. நானும் படித்து சரி ஸ்க்ரோல் பண்ணி ஒரு 2 பேஜ் போய் பார்ப்போன்னு பார்த்தேன். ஒன்று கூட படித்து புரிகிற மாதிரியே இல்லை. ஸ்க்ரோல் பண்ணுறா போய்கிட்டே இருக்குது ப்ரோ. சரி முடிஞ்சால் ஏதாச்சும் நமக்கு புரியும்படி அது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை படித்து நானே தெரிஞ்சுக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நெட்டில் எடுத்ததில் தொல்காப்பியத்தில் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கும் இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். பொருளதிகாரம் அகத்திணையில் வருதாமா, முக்கிய நூற்பா, மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீமுனல் உலகமும், வர்ணன் மேய பெருமணல் உலகமும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கு. இதில் சேயோன்கிறது பார்த்திங்கன்னா முருகன், அதுக்கப்புறம் மை வரையறை உலகம் பார்த்திங்கன்னா மனை நிலம், அதான் குறிஞ்சின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதோட பொருள் பார்த்திங்கன்னா குறிஞ்சி மலை நிலத்தின் கடவுளாக தான் நம்ம சேயோன் அதான் முருகரை பார்த்திங்கன்னா வழிபட்டிருக்கோம். முல்லை நிலத்தில் பார்த்திங்கன்னா கடவுள் மாயோன், மருத நிலத்தில் கடவுள் வேந்தன், அதுக்கப்புறம் நெய்தல் நிலத்தின் கடவுள் வர்ணன். இந்த மாதிரி அந்த லைனில் இருக்குங்கிற சொல்கிறாங்க. ஸோ இங்கே இந்த இதில் நமக்கு சிவனோட பையன்தான் முருகர்னு எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல. இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் முருகர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம வணங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்கோம். எங்கேன்னா மலையில் ஒரு உருவமாக கூட இருக்கலாம், சிலையாக கூட வச்சு நம்ம வழிபட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் இயற்கையை வழிபடுற மாதிரி, இல்லை வெறும் கல்லுக்கு இது வச்சு வழிபடுறது, இந்த மாதிரி வழிபட்டுறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி தான் நடந்திருக்குதுன்ட்டு இந்த தொல்காப்பியத்தில் இருக்குது. ஓகேவா, இதை வச்சு தான் எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாரும் தமிழ் முருகர் கடவுள் இஸ் வேறு, அதான் அவரு வேறு, நீங்கள் சொல்கிறது அதாவது சிவாவோட சன்னு சொல்கிறது வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறப்ப அது எப்போ எழுதுனாங்களோ அப்படியெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே அவரை வழிபட்டுட்டு வந்திருக்கோம். அப்போ நம்ம என்னென்ன வழிபாட்டு முறை ஆல்ரெடி நம்ம கடைசி வீடியோவில் பார்த்துருப்போம். அப்போ வழிபாட்டு முறை நடுக்கல், அதுக்கப்புறம் நம்ம இயற்கையை வழிபடுறது, அதுக்கப்புறம் அரசர்கள், இந்த மாதிரி வழிபாடு மட்டும்தான் இருந்திருக்கு. அப்படி பார்க்குறப்ப முருகருங்கிறது கண்டிப்பாக ஒரு அரசராக இருந்திருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. இதுவுமே ஒரு அசம்ஷன் தான், எனக்கு எந்த ப்ரூஃபும் கிடைக்கல நான் தேடின வரைக்குமே. இப்போயும் சொல்கிறேன், நிறைய பேர் கடைசி வீடியோவில் கேட்ட மாதிரி சிவன் முருகர் மனுஷரா கடவுளான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. கிடைச்ச ப்ரூஃப் பிரகாரம் முருகர் கடவுள் தான். ஆனால் அவர் தமிழில் தான் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வழிபட்டுட்டு இருக்கோம். நார்த்துக்கும் முருகருக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கப்புறம் சங்க லிட்ரேச்சரில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப முருகர் வேறு இவர் வேறையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது பேஸ்ட் ஆன் ப்ரூஃப் எவிடன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிற டெக்ஸ்ட்டை வச்சு. ஓகேவா, நான் மேபி அந்த கோவில், அதுக்கப்புறம் பொருட்கள், அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன இதெல்லாம் இருக்கும், இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாத்தையும் வச்சு மேபி ஏதாச்சும் ஃப்யூச்சரில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு நம்ம போக போக தான் தெரியும். இப்போ கடைசி வீடியோவிலேயே நான் என்ன டைட்டில் வச்சுருப்பேன்னா
முருகன் தமிழ் ஆர் சான்ஸ்கிரிட்னு தான் நான் வச்சுருப்பேன். அதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது, இப்போது நம்ம இருக்கிற முருகன் டெம்பிள் இல்லை வேறு ஏதாச்சும் பெரிய கோயிலில் பார்த்திங்கன்னா என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அவங்க அந்த மந்திரம்னு சொல்லுவோம், அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் சான்ஸ்கிரிட்டில் தான் சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கே தன்னால் தெரியாது. இதுக்கப்புறம் இப்போ நான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே தெரிகிறது. நல்லா நோட் பண்ணிக்குவேன். இன்றைக்கி தான் நான் இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி அவங்க மந்திரம் சொல்கிறாங்க, அந்த மந்திரத்துக்குன்னு நம்ம தமிழில் வேறு மாதிரி மந்திரம் படிக்கணும் மாட்டிருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது மொழியே பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட்டு மொழியாமல், அதில் தான் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ப்ரே பண்ணுறது, அந்த பூஜை பண்ணுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்காமல். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சான்ஸ்கிரிட்டோட ஆரிஜின் அது எங்கேருந்து வந்துச்சுனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டோ ஆரியன்ஸ்னு போகும். அதுக்கப்புறம் அவங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியா, அதுக்கு கொஞ்சம் மேலே அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வந்தாங்க. இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அவங்க இண்டோ ஆரியன்ஸ் கண்டிப்பாக நிச்சயமாக கிராஜுவலாக மியூச்சுவலாக நம்மளோட பர்மிஷனோட நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மியூச்சுவலாக ஒன்று சேர்ந்து நம்மளோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு சில பேர் வரவே கிடையாது, அதுக்கு அந்த ப்ரூஃப் இந்த ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அவங்கள நம்பாதீங்க. எது உண்மையோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு எது உண்மையோ அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு அவங்களுக்கு கேளுங்க. கண்டிப்பாக அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஒரே ஸ்டாண்டில் தான் நிற்பாங்க. ஒன் சைடு சப்போர்ட்டர் தான் அவங்க. ஸ்கிரிப்டில் பேசக்கூடிய ஆட்கள் அவங்க. ஸோ இந்தோ ஆரியன்ஸ் வந்தாங்கன்னா வந்து நம்மளை எல்லாத்தையும் அழித்து தம்சம் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. சேம் டைம் அவங்க நம்ம வரலாற்று இதையெல்லாம் அழிக்கலின்னு நான் சொல்ல. ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படின்னு மிங்கிளாகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எவால்வ் ஆகி ஒரு மாதிரி ஆகி இப்போ நம்ம ஒரு சில டெம்பிள், அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரிஸ், அது எப்படி இந்த இவர் வந்தார் அந்த மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணதாக கூட இருக்கலாம். ஒரு சிலது மேபி தமிழ் க்ரியேட் பண்ணதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவங்க ஒரு கதைகள் சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் அவங்க தான் பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்காங்க, பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அந்த வேறு லாங்குவேஜில். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். அப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்லலை. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் கண்டிப்பாக நிச்சயமாக இண்டோ ஆரியன்ஸ் வந்து இருக்கிறார்கள். அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்ததில்லை. இப்போ ஆல்ரெடி நம்ம தமிழர் ஒரு 100 பேர் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா இவங்க 1000 பேர் வந்து அப்படியே நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படி நடக்கலை. அவங்களும் வந்து அரிசி வாங்குறதா இருக்கட்டும், நம்ம அவங்ககிட்டருந்து வேறு ஏதாச்சும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அதுக்கப்புறம் ஏன் நம்ம இங்கேயே வாழக்கூடாது அப்படின்ட்டு, இல்லை மாதிரி வேறு ஏதாச்சும் ரீசன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அப்படியே மிங்கிளாகி கடைசியாக ஒரு ஸ்டோரியாக ஃபார்ம் ஆகி இப்போ ஹிந்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் வந்து நிற்கிறோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்காக நான் இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கேன், நான் இந்த மண்ணில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற தமிழ்நாட்டு மண்ணில் ஒரு அரசர் அவர் சொன்ன தீர்ப்பு தப்புன்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு தீர்ப்பு எழுதுகிறாரு. என்னன்னா, நானே கல்வன் இந்த தீர்ப்பு வழங்கன்ட்டு கல்வன் அவர் தீர்ப்பு எழுதிட்டு அந்த அரசரே பார்த்திங்கன்னா இறந்தும் போகிறாரு. தூக்கு தண்டனை சம்திங் அந்த மாதிரி இறந்தும் போகிறாரு. நான் கரெக்டான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல, எனக்கு புரிஞ்ச வேர்ட்ஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான பியூர் பிளட்டு வாழ்ந்த மண்ணு தான் நம்ம தமிழ்நாடு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப அவங்களோட உண்மையெல்லாம் மறைக்காமல், வரலாறெல்லாம் மறைக்காமல் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னுமே ஸ்ட்ராங்காக, இன்னுமே ஒற்றுமையாக, இன்னும் பல 100 வருஷம், பல 1000 வருஷம் இதே மாதிரி தமிழ் மக்கள் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வாழ முடியும்னு, அதாவது எந்த சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் வாழ முடியும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, வீடியோவோட இறுதிக்கு வந்துடுவோம். இந்த வீடியோ எதுக்காக நான் எடுத்தேன்னா, கடைசி போட்ட வீடியோ என்னோட ஆங்கிள், நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த வீடியோஸ் அப்ரோச் பண்ண, எப்படி பார்த்தேன், எனக்கு புரிஞ்சதை வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது தப்பாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது, நான் கொடுத்த ப்ரூஃப் தப்பாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நான் நெட்டில் எடுத்து இந்த மாதிரி தான் நான் கடைசியாக ஒரு அசம்ஷனுக்கு வந்து இத்தனை நாள் இவங்க பேசுகிறது இதெல்லாத்தையும் வச்சு நான் என்னோடய புரிதலை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறது தான் உண்மைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் சொல்கிறது ஏதாச்சும் உண்மையாக இருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஆல்ரெடி நீங்கள் கடைசி வீடியோவில் ப்ரூஃப் கரெக்டாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனா செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் சொன்னது உண்மையாக பொய்யான்ட்டு. உங்களுடைய கமெண்ட்டுகள் எதுவாக இருந்தாலும் வரவேற்கப்படுகின்றன. நம்ம ஒற்றுமையாக இருக்க, தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க, ஸோ என்ன பண்ணுமோ அது ஒரு சின்ன பதிவாக என்னால் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடுவோன்னு தெரியல. இந்த வீடியோவில் நேரம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை. சி எல்லாருக்கும் போய்.